உங்ககிட்ட ஓவன் இல்லையா, பீட்டர் இல்லையா, நீங்க பிகினர்ஸா இருக்கீங்களா? ப்ராப்ளமே இல்ல. ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல அடுப்புலயே இந்த சூப்பர் சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்டான ராகி சாக்லேட் கேக் செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணாம ஒரு அடிகனமான பேன்ல ஆயில் கிரீஸ் பண்ணிட்டு 2 முட்டை, 1/2 கப் பால், 1/2 கப் ஆயில், 1 கப் பவுடர் பண்ண சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு, 1/4 கப் கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் அண்ட் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப எஜஸ்ல இருக்கிறதெல்லாம் ஈவனா பண்ணிட்டு மூடி போட்டு இப்பதான் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் லோ ஃபிளேம்ல பேக் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு தவா வச்சுட்டு அகைன் ஒரு 5 நிமிஷம் லோ ஃபிளேம்ல பேக் பண்ணி எடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா பேக் ஆகிருக்கும். இப்ப துணி போட்டு இதை ஆற விட்டுருங்க. சாக்லேட் சாஸ் செய்யறதுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் கோகோ பவுடர், 10 கிராம் பட்டர், 1/4 கப் பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி திக் ஆகும். ஸோ சாக்லேட் சாஸ் ரெடி. இப்ப கேக் நல்லா ஆறிடுச்சு. இது கேர்ஃபுல்லா டீமோல்ட் பண்ணிட்டு ஒரு பிளேட்ல மாத்திக்கோங்க. இப்ப ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பிரிக் பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கோங்க. இப்ப ரெடி பண்ண சாக்லேட் சாஸ் இதுக்கு மேல ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கார்னிஷிங்காக கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் அண்ட் நட்ஸ் சேர்த்துட்டு கட் பண்ணி சர்வ் பண்ணுங்க. சூப்பரா இருக்கும். பேக்கிங்கே தெரியாதவங்க கூட இந்த கேக் ஈஸியா செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பா வீடியோ சேவ் பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.